ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்டோரும். ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துடன் சேரும் பொழுது ஒரு சில நற்பலன்களையும், ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்து ஒரு சில இடங்களில் 6, 8, 12 இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தால் அசுப பலன்களையும் செய்து விடுவார். இதுதான் ஜாதக நியதி. இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேது இணைவு அல்லது சுக்கிரன் கேது பார்வை அல்லது சுக்கிரன் கேதுவின் சாரத்தில், கேது சுக்கிரன் சாரத்தில், சார பரிவர்த்தனை இப்படி இருந்த ஜாதகம், கிரகங்கள் இருக்கப்பட்ட ஜாதகங்கள் என்ன மாதிரியான பலனை செய்யும்? அதில் நாம் இன்னைக்கு எடுக்க போகிறது சுக்கிரனும் கேதுவும் இணைந்தால் என்ன மாதிரி பலனை செய்யும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு அந்த தம்பதிகளின் ஜாதக அமைப்பு நல்லபடியாக யோகமாக இருக்கும். அப்படி அமைஞ்சிட்டா அவங்க சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். சுக்கிரன் என்பவர் சுகபோகங்களுக்கு அதிபதி, அள்ளித்தருவதில் வல்லவன். ஜாதகத்திலே அவன்தான் நல்லவன், அவன் பெயர்தான் சுக்கிரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக சுகபோக வாழ்வு வாழ வேண்டும் என்றால் சுக்கிரன் சுபத்தன்மை பெற்று அந்த ஜாதகத்திலே அமைந்து விட்டால் அந்த தம்பதியர்கள் சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லற வாழ்க்கை இனிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரித்து அந்யோன்யம் உண்டாகும். 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க எல்லா சுகத்தையும் அடைந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செட்டிலாகி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ரெட்டமாட்டு வண்டி மாதிரி ஜோராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறார், சுகபோகங்கள் கிடைச்சாச்சு. இதில் பாருங்கள், கேது என்ற கிரகம் இடையில நுழைஞ்சு சுக்கிரனோட சேர்ந்தாச்சு, அல்லது சுக்கிரனை பார்க்கிறார், அல்லது சுக்கிரன் கேதுவின் சாரம், கேது சுக்கிரனின் சாரம். இப்படி அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கை அப்படிதான், வாழ்க்கையே நரகமாகிவிடும். சுக்கிரன் கேது சேர்க்கை சுகபோகத்தை கெடுத்து விடுவாரே. இதைத்தான் அப்போவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல தெரியுது. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு கும்ப லக்ன ஜாதகம். 2ஆம் இடத்துல ராகு, அதாவது மீனத்தில் 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ராகு. 4ஆம் இடத்தில் 6ஆம் இட அதிபதி சந்திரன் உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், கேது. 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீச்சமாயாச்சு, அங்கே கேதுவோட சம்பந்தப்பட்டாச்சு. 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும். அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம், அது எடுபடுதா அப்படிங்கிறது நாம் அப்புறம் பார்க்கலாம். 12ஆம் இடத்தில் குரு நீச்சமாயிட்டார். அப்போ தனகாரகன் நீச்சம், அவர் பார்க்குற பார்வை இதெல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு கும்பலக்கண ஜாதகம். 4, 9 கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் கேது அப்புறம் செவ்வாயோட சேர்ந்தாச்சு. குரு பார்க்கிறார்
எப்படி பார்க்கிறார்? வலுவில்லாமல் நீச்சமடைந்து பார்க்கிறார். அப்போ குருவின் பார்வை இங்கே எடுபடவில்லை. 7ஆம் இட அதிபதி சூரியனும் அஷ்டமாதிபதி புதனுடன் சேர்ந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாச்சு. அப்போ சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகமும் இங்கே செயல்படலை அப்படின்னே சொல்லிடலாம். சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம், இவர் வீட்டில் அவர் வீட்டில் இவர். அப்போ பரிவர்த்தனை யோகமும் இங்கே எடுபடவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். 8ல் இருக்கும் சுக்கிரன் அப்புறம் கேது சேர்ந்து இருக்கிறார். 2ஆம் இடத்தில் அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கும் ராகு அந்த 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனையும் கேதுவையும் பார்த்துடுறார். 2ஆம் இடம் என்ன? குடும்பஸ்தானம் அல்லவா, வாக்குஸ்தானம் அல்லவா, தனஸ்தானம் அல்லவா. அவன் குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் கை வச்சாச்சு. ராகு என்ற பாம்பு, சுபானு என்ற அரக்கன் தலை வெட்டப்பட்டு ராகு கேதுக்களாக மாறினார்கள் அப்படின்னு புராண வரலாறுல நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கும்பலக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு இருந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் கேது செவ்வாயை பார்க்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில் கை வச்சாச்சு. ராகு என்ற பாம்பு 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஆரோக்கியம். இங்கே போய் குரு, இங்கே போய் சுக்கிரன் குரு கேது, குருவால் பார்க்கப்பட்ட சுக்கிரன் கேது செவ்வாய், குரு சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், கேல யோகம். இந்த யோகம் எல்லாம் எடுபடவில்லை. ஏனால் கும்பலக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு மறைந்து நீச்சமாகி வலுவில்லாமல் பங்கமாகி பார்க்கிறார். ஒரு கிரகம் பலமாக பார்த்தால் பலப்பற்று விடலாம், பங்கப்பட்டு பார்த்தால் பங்கம் தானே. அப்போ அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குருவும் இல்லை, வாங்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் கேது செவ்வாயும் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அடி வாங்கியாச்சு அப்படின்னே சொல்லிடலாம். 8ஆம் இடமான கன்னியில் கேது சுக்கிரன் மறைவதால் இல்லற வாழ்வு பாகக்காயாக கசக்கிறது. இல்லற வாழ்க்கை, மன வாழ்க்கை, தாம்பத்தியம் எல்லாமே உங்களுக்கு என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு இல்லற வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது சுக்கிரனும் கேதுவும். சுக்கிரன் கொடுப்பார், கேது தான் சிதைத்து விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். கணவன் மனைவி பிரிந்தே வாழ்வார்கள் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஒரு சிலர் விவாகரத்து டைவர்ஸ் வரை சென்று தனித்தனியாகவே வாழ்வார்கள். தனித்தனியாக வாழ்வது ஒரு வாழ்க்கையா அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ இல்லற வாழ்வு இனிமையாகவா இருக்கும் அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி வருது. சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறத போல நரி அந்த திராட்சைக்காக தாவி தாவி பார்த்துச்சான். எட்டவில்லை என்றவுடன் சிச்சி இந்த பழம் புளிக்கும்ட்டு நரி பாட்டுக்கு போயிடுச்சான். அந்த கதை தான் சுக்கிரன் கேது இணைவு சுகபோகத்தில் கையை வச்சிருவார். அப்போ சுக்கிரன் கேது இணைவு இந்த மாதிரியான ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு இல்லற வாழ்வு இனிமையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நான் இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை டச் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.